ஐபிஎல் போட்டிகள் தொடங்க இன்னும் ஒரு வாரம் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாரியே ஐபிஎல்ல நெறைய அப்டேட்ஸ ஒரே நாள்ல அணிகள் குவிச்சிட்டு வராங்க. அப்படி கடந்த 24 மணி நேரத்துல வெளியான அப்டேட்கள் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல முதல் அப்டேட், அதுவும் ரொம்ப முக்கியமான அப்டேட். எப்ப வரும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த அப்டேட். அது என்ன அப்படின்னா, ஒரு வழியா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தன்னோட கேப்டன் யாரு அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இவங்க வந்து ஏலத்துல கேஎல் ராகுலை எடுக்கும்போது இவர் தான் அந்த அணியோட கேப்டனா இருப்பாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கேஎல் ராகுலே அவங்க கிட்ட எனக்கு கேப்டன்சி எல்லாம் வேணாம், டீம்ல ஒரு பிளேயரா நான் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டதா அதுக்கப்புறமா தகவல்கள் வெளியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியோட முடிவுக்கு அப்புறமா கேப்டனை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த அணி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சு அதற்கான கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க டீமோட கேப்டன் அக்ஷர் பட்டேல் தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி அக்ஷர் பட்டேல் சொல்லும் போது, டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட கேப்டனா இருக்கிறது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் இப்ப கடந்த 2 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரிக்கெட்ல அவரோட கரியரோட பீக்கை தொட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் ஃபார்மையும் அவர் வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்காரு. அதாவது பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் தனக்கான ரோல் என்ன கொடுக்கப்படுதோ டீம்ல அதை வந்து ரொம்ப கனகச்சிதமா செய்யக்கூடிய வீரரா இருக்காரு. அதனால தான் இந்த கேப்டன்சி அப்படிங்கிற வாய்ப்பும் அவரை தேடி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் பட்டியலோட வெளியாகும் போதே ஒருவேளை வந்து அக்ஷர் பட்டேல் தான் அந்த அணியோட கேப்டனா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது. ஏன்னா அவங்களோட லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல் தக்க வைக்கப்பட்ட வீரரா வந்து அக்ஷர் பட்டேல் தான் இருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ அவருக்கான கேப்டன்சி அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இவ்வளோ சந்தோஷமான விஷயம் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த அணிக்கு சோகமான ஒரு சம்பவமும் அரங்கேறி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அணிக்காக ஐபிஎல்ல வந்துட்டு ஏலத்தில் எடுக்கப்பட்ட வீரரான இங்கிலாந்தோட ஹாரி ப்ரூக்குக்கு 2 ஆண்டுகள் ஐபிஎல்ல பங்கேற்கிறதுக்கு தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த மெகா ஏலத்துக்கு முன்னாடி வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரூலாக இருந்தது என்ன அப்படின்னா, காயம் தவிர பிற காரணங்களுக்காக வெளிநாட்டு வீரர்கள் யாராவது ஐபிஎல்ல இருந்து விலகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐபிஎல்ல பங்கேற்கிறதுக்கு 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த ரூல். ஸோ அந்த ரூலின் படி முதலாக தடை விதிக்கப்பட்ட வெளிநாட்டு வீரர் அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனைக்கு ஹாரி ப்ரூக் சொந்தக்காரர் ஆயிருக்காரு. யார் இந்த ஹாரி ப்ரூக் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்து அணியோட வருங்காலம், நம்பிக்கை நட்சத்திரம் இப்படின்லாம் கொண்டாடப்படுற வீரர் தான் ஹாரி ப்ரூக். இவர் தான்ப்பா அடுத்த பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு இங்கிலாந்து டீம் இவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் இவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான். சொல்ல போனால் இங்கிலாந்தோட ஒரு நாள் அணியோட அடுத்த கேப்டனா இவர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த அணியோட கேப்டனான ஜாஸ் பட்லர் அண்மையில தான் வந்துட்டு தன்னோட கேப்டன்சி பொறுப்புல இருந்து விலகிறதா அறிவிச்சிருந்தாரு, அந்த சாம்பியன்ஸ் கோப்பையோட தொடர் தோல்விகளுக்கு அப்புறமா. ஸோ அவருக்கு அடுத்த இடத்துல இந்த கேப்டன்சி இவரை தான் தேடி வரும்னு சொல்லப்படுது. ஸோ இங்கிலாந்து விளையாட இருக்கிற அடுத்தடுத்த போட்டிகளை காரணமாக சொல்லி தான் இவர் வந்து இந்த ஐபிஎல்ல இருந்து விலகிறதா சொல்லியிருந்தாரு. அதன் மூலமாக தான் இவருக்கு தடை அப்படிங்கிறதும் விதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பை அணியோட அப்டேட் தான் அது. இதில் வந்துட்டு பும்ரா இந்த ஐபிஎல் சீசனில் விளையாடுவாரா, இல்லை எவ்வளோ போட்டிகளுக்கு விளையாடுவார், எப்போ வருவார் அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருந்தது. இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் முதல் வாரத்தில் அவர் வந்து தன்னோட டீம் கூட ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுலையுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னன்னா, ஏப்ரலில் அவர் மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட வந்து ஜாயின் பண்ணிடுவார். ஆனால் வந்த உடனே அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிறத இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா அவரோட காயத்தின் தன்மை அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வந்து குணம் ஆகாம தான் இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து வந்து மருத்துவர்களோட கண்காணிப்பில் தான் இருந்துட்டு வராரு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு 2 போட்டிகளுக்கு அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற சூழலை பார்த்தோம் அப்படின்னா, நிறைய போட்டிகளுக்கு வந்து பும்ரா இல்லாமல் தான் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த முறை விளையாட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, நிறைய டீம்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோமே, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்டேட்டும் இருக்குது. அதில் முதலாவது அப்டேட் என்ன அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட குட்டி சிங்கமான மதிஷா பதிரனா டீம் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இலங்கை வீரரான இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்குள்ளே என்ட்ரி கொடுத்ததை வந்து ஒரு வீடியோலாம் வெளியிட்டு கொண்டாடி தீர்த்திருக்காங்க சென்னை அணி. மதிஷா பதிரனாவோட என்ட்ரி அப்படிங்கிறது அந்த டீமுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா
கடந்த முறை ரொம்ப இக்கட்டான சூழல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கும்போது, அந்த சமயத்துல இவருக்கு காயம் காரணமாக அந்த அணிக்காக விளையாட முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. அதுக்கப்புறமா உலகக்கோப்பை இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவர் வந்து பாதியிலேயே வந்து ஊருக்கு கிளம்பி போகிற மாதிரியான சூழல்லாம் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட மதிஷா பத்ரனா மறுபடியும் என்ட்ரி குடுத்திருக்கிறது அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸா தான் இருக்கும். இத தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப் பண்ட் வீட்டு கல்யாணத்துக்காக போயிருந்த மகேந்திர சிங் தோனியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கூட மறுபடியும் ரீஜாயின் பண்ணியிருக்காரு. தோனி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட முதல் கட்ட பயிற்சிக்கே வந்து வந்திருந்தாரு. ஆனா நடுவுல இந்த கல்யாணத்துக்காக மட்டும் அவர் வந்து டேராடூன் போயிருந்தாரு. ஸோ கல்யாண கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரு இப்ப வந்து டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ இன்னும் நிறைய இளம் வீரர்களுக்கு வந்து தோனி அறிவுரைகள் வழங்குறது அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விரைவிலேயே வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ரவீந்திர ஜடேஜா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஜெர்சி, அந்த 5 நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்ட ஜெர்சியோட இருக்கிற புகைப்படம் ஒன்னையுமே வந்து சென்னை அணி நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற கேப்ஷன் வந்து அடுத்த சீசனுக்கு ரெடி ஆயாச்சு அப்படிங்கிறது தான் அந்த கேப்ஷனா அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான நியூஸா தான் அமைஞ்சிருக்கு.